Swanika's kitchen. இன்னைக்கு நம்ம Swanika's kitchenல எப்படி ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் chilli chapathi பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் ஒரு சப்பாத்தி எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி இப்படி கட் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி கட் பண்ணி நான் 4 சப்பாத்தி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்க ஸ்கொயர் ஸ்கொயராவோ இல்லைன்னா பிச்சு போட்டோ இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ரோல் பண்ணி கூட கட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்மளோட 4 சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. 2 ஆனியனை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கொடமிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி தழை ஒரு கொத்து, தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள். இப்போ நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல சில்லி சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம சப்பாத்தியில கொஞ்சமா தண்ணி தெளிச்சு, ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால நம்ம சில்லி பவுடர் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆன் பண்ணி அது மேல ஒரு பேன் வச்சு அதுல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்மளோட ஆனியன்ஸ் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம சப்பாத்தி சேர்த்துக்கலாம். சப்பாத்தி நல்லா டீப் ஃப்ரை ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு காரம் கம்மியா இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை சிம் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கொடமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இப்போ உங்களுக்கு உப்பு கம்மியா இருந்ததுன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியா நம்ம லைம் புழிஞ்சுக்கலாம். இது ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் தான். இது சேர்த்தா சூப்பரா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ கடைசியா நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்து மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளோட ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு.
பார்க்கவே சூப்பரா இருக்கு. இப்போ நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.